உலக பணக்காரர்களில் ஒருவரும் தொழிலதிபருமான அமெரிக்காவைச் சேர்ந்த எலான் மாஸ்க் அப்படின்றவர் அமெரிக்கா கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தோற்றுவிச்சிருக்காரு. அது ஊடகங்களில் பேசப்படும் ஒரு செய்தியாக மாறி இருக்கு. ஏன் இது போன்ற தொழிலதிபர்கள் அரசியல் களத்துக்கு வர்றாங்க? அமெரிக்கா தேர்தல் முடிந்த போதே ட்ரம்புக்காக அவர் வாரி இறைத்த பணங்களுடைய அளவு எல்லோருடைய புருவங்களையும் உயர்த்தியது நம்ம அறிந்த ஒன்று தான். இப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் அரசியல் களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன? பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியை வீழ்த்துவது அல்லது ஒரு கட்சியை வெற்றி பெற வைப்பது வாக்காளர்களாகிய பொதுமக்கள் தான் அப்படின்னு பரவலாகவும் பொதுவாகவும் பேசப்படுது. ஆனால் அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டை யார் ஆள வேண்டும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது பெரிய தொழில் அதிபர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். இவங்க தனக்கு தேவையான கட்சிகளை ஆளுங்கட்சியாக உருவாக்குவதன் மூலம், தனக்கு தேவையான மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குவதன் மூலம் தங்களுக்கு கொள்ளை லாபங்களை உருவாக்குவதற்கும் தங்களது தொழிலை உலகம் முழுவதும் விரிவுபடுத்துறதுக்கும் அது தேவையா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அமெரிக்காவிலுடைய எலான் மஸ்கினுடைய புதிய கட்சியினுடைய தோற்றம். இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தொழில் அதிபர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தான்.